வணக்கம் நண்பர்களே. கவிஞர்களின் கற்பனை திறனுக்கு எல்லையே கிடையாது. சாதாரணமாக நாம் பார்க்கும் ஒரு பொருளை கூட கவித்துவம் வாய்ந்த வரிகளில் எழுதி அதை சிறப்பாக்குவதில் வல்லவர்கள். மேலும் காதல், இயற்கை, சமூகம், உறவுகள் என அனைத்திலும் தங்களுக்கு தோன்றியதை எழுதி அதை வாசகர்களிடம் சேர்த்து புதுமை படைப்பார்கள். தமிழ் சினிமாவை பொறுத்தவரை கண்ணதாசர் காலம் தொட்டு இன்றைய கவிஞர்கள் வரை பல ஆயிரம் ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளனர். அந்த வகையில் தமிழ் சினிமாவிற்கு கிடைத்த பொக்கிஷம் கவிஞர்தான் கவி பேரரசு வைரமுத்து. நிழல்கள் படத்தின் மூலம் தனது திரைப்பயணத்தை ஆரம்பித்து இன்று வரை தனது பேனாமுனையால் எண்ணத்தில் உதித்த வரிகளை கவிதையாகவும் பாடலாகவும் அடித்து பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளனர். இவருக்கும் இயக்குனர் இமயம் பாரதிராஜாவுக்கும் இருக்கும் உறவு என்பது மண் சார்ந்த உணர்வு. பாரதிராஜா தனது பெரும்பாலான படங்களில் வைரமுத்துவை பாடலுக்கு பயன்படுத்தியிருப்பார். வைரமுத்து பாரதிராஜா காம்போ கொடுத்த கிட்ஸு எல்லாமே எவர்கிரீன் பாடலாக இருந்துள்ளது. ஒரு கட்டத்தில் பாரதிராஜா ஏஆர் ரஹ்மானுடன் இணைந்துள்ளார். இவர்கள் கூட்டணியில் வந்த படம்தான் கிழக்கு சீமையிலே. பாரதிராஜாவின் அக்மார் கிராமத்து படமாக வெளிவந்த கிழக்கு சீமையிலே படம் பாசமலர் முள்ளும் மலரும் வரிசையில் இணைந்தது. இந்த படத்திற்கான அனைத்து பாடல்களையும் வைரமுத்துவே எழுதியிருப்பார். இந்த படத்தில் அனைத்து பாடல்களும் ஹிட்டாகிய நிலையில் குறிப்பாக கத்தாளங்காட்டு வழி, கள்ளிப்பட்டி ரோட்டு வழி, வண்டி கட்டி போறவளே, வாக்கப்பட்டு போறவழி என்ற பாடல் பாசமாய் வளர்த்த தங்கை திருமணம் முடித்து புகுந்து வீடு செல்லும்போது அண்ணன் தங்கையின் உணர்வுகள் எப்படி இருக்கும் வரிகளில் என்பதை அற்புதமாக எடுத்துக்காட்டியிருப்பார் வைரமுத்து. வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா, வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா என்று ஆரம்பிக்கும் இந்த பாடலில் குறிப்பாக இடம்பெற்ற ஒரு வரியானது ஒட்டுமொத்த பாடலுக்கும் அர்த்தம் சொன்னதாக அமைந்திருக்கும். அண்ணன் போய் வரவா, அழுது போய் வரவா, மண்ணே போய் வரவா, மாமரமே போய் வரவா, அணில்வாள் மீச கொண்ட அண்ணன் ஒன்றை விட்டு புலிவாள் மீச கொண்ட புருஷனோடு போய் வரவா, சட்டத்துக்கு ஆம்பளைக்கு ஒத்த இடம் தானே, தவளைக்கும் பொம்பளைக்கும் ரெண்டு இடம் தானே, வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா, எட்டு மேலே எட்டு வச்சு முன்னே போகுதம்மா, பொட்டு வச்ச பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா என்ற வரிகள் எழுதும்போது ஹீரோவான விஜயகுமாரையும் வில்லன் நெப்போலியனையும் பார்த்துள்ளாராம். வில்லன் தோற்றத்தில் இருந்த அவரின் மீசையும் ஹீரோ விஜயகுமார் மீசையும் வைத்து இந்த வரிகளை எழுதி பாட்டிலே ஒட்டுமொத்த படத்தின் கதையும் சொல்லியிருப்பார் வைரமுத்து. இப்படி குறிப்பால் உணர்த்தி எழுத அதற்கு ஜானகியும் ஜெயச்சந்திரனும் பின்னணி பாடி மேலும் உணர்வை கூட்டியிருப்பாங்க. இந்த பாடலுக்காக தமிழ்நாடு அரசின் சிறந்த பின்னணி பாடலுக்கான விருதும் ஜெயச்சந்திரனுக்கு வழங்கப்பட்டது. கத்தாளங்காட்டு வழி, கள்ளிப்பட்டி ரோட்டு வழி, வண்டி கட்டி போறவளே, வாக்கப்பட்டு போறவழி, வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா, வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா, அண்ணன் போய் வரவா, அழுது போய் வரவா, மண்ணே போய் வரவா, மாமரமே போய் வரவா, அணில்வாள் மீச கொண்ட அண்ணன் ஒன்றை விட்டு புலிவாள் மீச கொண்ட புருஷனோடு போய் வரவா, சட்டத்துக்கு ஆம்பளைக்கு ஒத்த இடம் தானே, தவளைக்கும் பொம்பளைக்கும் ரெண்டு இடம் தானே, வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா, எட்டு மேலே எட்டு வச்சு முன்னே போகுதம்மா, பொட்டு வச்ச பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா. ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள்
வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.